திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவள்ளூர் கிழக்கு, மேற்கு மாவட்ட கழக செயலாளர்களை நியமித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு ஆர் மனோகரன் இன்று முதல் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும், அவருக்கு பதிலாக அப்பொறுப்பில் திருச்சி மாவட்ட கழக அவைத் தலைவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான திரு வெல்லமண்டி என் நடராஜன் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கழக உடன்பிறப்புகள் இவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு எஸ். பி. சண்முகநாதன் இன்று முதல் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அப்பொறுப்பில் முன்னாள் அமைச்சர் திரு சீதா செல்லப்பாண்டியன் இன்று முதல் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கழக உடன்பிறப்புகள் இவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு ப. நாராயண பெருமாள் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும், இவர் ஏற்கனவே வகித்து வரும் கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் தொடர்ந்து செயலாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கும் திரு எம். ஜெயனுலாப்தீன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு எம். ராஜா என்கிற அந்தோணி அமலராஜா ஆகியோர் இன்று முதல் அவரவர் வகிக்கும் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கே.ஆர்.பி. பிரபாகரன் இன்று முதல் நியமிக்கப்படுவதாகவும், திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சி குழு 24வது வார்டு உறுப்பினர் ஆவரைகுளத்தை சேர்ந்த திரு டி. பால்துரை திருநெல்வேலி புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்படுவதாகவும், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் பொறுப்பில் திரு ஜே. அகிலனும், ராதாபுரம் ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் திரு எம். ராஜா என்கிற அந்தோணி அமலராஜாவும், பணக்குடி பேரூராட்சி கழக செயலாளர் பொறுப்பில் திரு எம். ஜெயினுலாப்தீனும் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார்கள் என இன்று வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழக உடன்பிறப்புகள் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, மாதவரம் சட்டமன்ற தொகுதி, திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியும், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதி, கும்முடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, பூவிருந்தவல்லி தனி சட்டமன்ற தொகுதி, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி, திருத்தணி சட்டமன்ற தொகுதி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு வி. அலெக்சாண்டர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சிறுனியம் பி. பலராமன் இன்று முதல் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு கழகம் மற்றும் சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படும் வரை தற்போதுள்ள நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாக பொறுப்புகளில் தொடர்ந்து செயலாற்றுவார்கள் என்றும், கழக அமைப்பு ரீதியாக தற்போது பிரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி கழக பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் இன்று வெளியிடப்பட்டுள்ள தலைமை கழக செய்திக்குறிப்பில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.